அகசியாவின் வியாதி. அதிகாரம் 1. ஆகாப் மரணமடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போனார்கள். அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டிலிருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்பட்டு, இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூவிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பினான். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்படப் போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூவிடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள்? இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களுடைய சொல் என்றான். அப்படியே எலியா போய் சொன்னான். அந்த ஆட்கள் அவனிடத்திற்கு திரும்பி வந்தபோது, நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவன் அவர்களிடத்தில் கேட்டான். அதற்கு அவர்கள், ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்து, நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவினிடத்தில் திரும்பி போய், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூவிடத்தில் விசாரிக்கப் போகிறாய்? இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவனுடைய சொல்லுங்கள் என்றான் என்று சொன்னார்கள். அப்பொழுது அவன் அவர்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டிக்கொண்டிருந்தான் என்றார்கள். அப்பொழுது அவன், திஸ்பியனாகிய எலியாதான் என்று சொல்லி, அகசியா இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணின துன்மார்க்கமான ராஜா. கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாகவும் தம்முடைய தெய்வீக பராமரிப்புகளின் மூலமாகவும் அகசியாவை சிட்சிக்கிறார். கர்த்தர் தம்முடைய கோலாலும் தம்முடைய வார்த்தையாலும் அகசியாவை தண்டிக்கிறார். அகசியா கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறான். கர்த்தருக்கு விரோதமாக தீங்கு செய்கிறவர்கள் செழித்திருக்க மாட்டார்கள். அகசியாவோ கர்த்தருக்கு பயப்படவில்லை. அவன் கர்த்தரை விட்டு விலகி பாகால்களை பின்பற்றி போகிறான். அகசியா விக்கிரகங்களை ஆராதிக்கிறான். கர்த்தருடைய கோபம் அவன் மீது வருகிறது. அகசியா கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணியதினால் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். அவர்கள் ஆகாபின் காலத்தில் இஸ்ரவேல் தேசத்திற்கு கப்பம் கட்டி வந்தவர்கள். ஆகாப் மரணமடைந்த பின் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போகிறார்கள். 2 ராஜாக்கள் 1:1 ஆகாப் மரணமடைந்த பின் என்னும் வாக்கியத்தோடு ஆரம்பமாகிறது. இந்த வாக்கியத்தில் பின் என்னும் வார்த்தை இந்த புஸ்தகம் 1 ராஜாக்கள் புஸ்தகத்தின் தொடர்ச்சியாக இருப்பதை உறுதி பண்ணுகிறது. ஆரம்பத்தில் இவ்விரண்டு புஸ்தகங்களும் ஒன்றாகவே இருந்தன. கிமு 3ஆம் நூற்றாண்டில் செப்துவஜின்த் பதிப்பு வெளியான போது இந்த புஸ்தகம் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் என 2 புஸ்தகங்களாக பிரிக்கப்பட்டு விட்டது. தாவீது மோவாபியரை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். தாவீதுக்கு பின்பு இஸ்ரவேல் ராஜ்யம் வடக்கு தெற்கு என 2 ராஜ்யங்களாக பிரிந்து போயிற்று. மோவாபியர் வடக்கு ராஜ்யத்தின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தார்கள். உம்ரியும் ஆகாபும் மோவாபியரை மிகவும் ஒடுக்கினார்கள். ஆகாப் மரித்து போனான். அதன் பின்பு மோவாபின் ராஜாவான மேஷா இஸ்ரவேலுக்கு எதிராக கலகம் பண்ணி தனி சுதந்திர நாடாக பிரிந்தான். மோவாப் தேசத்தில் உள்ள தீபோனில் 1768ஆம் ஆண்டில் ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. கிமு 140ஆம் வருஷம் வரையிலும் பயன்படுத்தப்பட்ட பழைய எபிரேய எழுத்து வடிவத்தில் அது எழுதப்பட்டிருக்கிறது. இப்போதுள்ள எபிரேய எழுத்து வடிவத்திற்கும் கல்வெட்டில் காணப்படும் எழுத்து வடிவத்திற்கும் வித்தியாசம் உண்டு. இந்த கல்வெட்டில் மோவாபின் ராஜாவான மேஷாவை பற்றியும் உம்ரியும் ஆகாபும் மோவாபியரை பல வருஷங்களாக ஒடுக்கியது பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. மேஷா இஸ்ரவேல் மீது பண்ணிய யுத்தமும் இந்த யுத்தத்தில் மேஷாவுக்கு கிடைத்த வெற்றியும் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. மோவாபியரின் தெய்வத்திற்கு கீமோஷ் என்று பெயர். இந்த தெய்வம் கோபமடைந்ததினால் மோவாபியர் இஸ்ரவேலுக்கு அடிமையானார்கள் என்றும், கீமோஷ் தெய்வமே மோவாபியரை இஸ்ரவேலின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது எனவும் இந்த கல்வெட்டு குறிப்புகள் கூறுகிறது.
அகசியாவின் சரீரத்தில் வியாதி உண்டாயிற்று. இது ஜுரத்தினாலோ அல்லது சரீர அவயவத்தின் கோளாறுகளினாலோ வந்த வியாதி அல்ல. அகசியா சமாரியாவில் இருக்கிற தன் மேல் வீட்டில் இருந்து கிராதியின் வழியாய் விழுந்து வியாதிப்படுகிறான். அவனுடைய கைகால்கள் முறிந்து போயிற்று. மோவாபியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி பிரிந்து போகிறார்கள். அவர்களை அடக்குவதற்கோ அல்லது ஒடுக்குவதற்கோ அகசியா மோவாபியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண போகவில்லை. அகசியா மோவாபியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போயிருந்தால் அந்த யுத்தத்திலே அவன் செத்துப்போயிருப்பான். ஆனால் அகசியாவோ யுத்தத்திற்கு போகாமல் சமாரியாவில் இருக்கிற தன்னுடைய வீட்டிலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய கரம் அகசியாவுக்கு விரோதமாக திரும்பி இருக்கிறது. ஆகையினால் அகசியாவின் வீடும் அவனுக்கு பாதுகாப்பானதா இல்லை. அகசியா தங்கியிருப்பது ராஜ அரண்மனையாய் இருந்தாலும் அங்கும் அவனுடைய கால்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அகசியாவின் கால்கள் சறுக்குகிறது. அவன் மேல் வீட்டில் இருந்து கீழே விழுந்து வியாதிப்படுகிறான். அகசியாவுக்கு தன்னுடைய வியாதி குணமடையுமா என்னும் சந்தேகம் வந்துவிடுகிறது. வியாதிப்பட்டிருக்கிற போது கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும் என்னும் சிந்தை அவனுடைய மனதில் உண்டாகவில்லை. அவன் இன்னும் எக்ரோனின் தேவனை நம்புகிறான். அவன் கர்த்தரை நம்பாமல் விக்கிரகத்தை நம்புகிறான். இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று அகசியா தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறான். அகசியாவுக்கு வியாதி அதிகமாக இருப்பதினால் அவனால் தெளிவாக சிந்திக்க முடியவில்லை. கிராதி என்பது ஜன்னலுடைய கிராதியாகவோ மேற்கூரையின் கிராதியாகவோ இருக்கலாம். ஒருவேளை இவன் கிராதியின் வழியாக எட்டி பார்த்தபோது கிராதி உடைந்து போயிருக்கலாம். கீழே விழுந்ததினால் இவனுடைய சரீரத்தில் காயம் உண்டாயிற்று. வியாதி படுக்கையில் இருக்கிறான். வியாதி சீக்கிரம் குணமடையாமல் நீண்ட நாள் வியாதியிலேயே இருக்கிறான். எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூப் என்பது புறஜாதியாரின் தெய்வம். அகசியா கர்த்தரை விட்டு முழுவதுமாக பின்வாங்கி போய் விடுகிறான். ஆகையினால் கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்கு பதிலாக பாகால் சேபூபிடத்தில் விசாரிக்கிறான். இந்த வியாதி நீங்கி பிழைப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விசாரிப்பதற்கு பதிலாக இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று அகசியா விசாரிக்கிறான். அகசியாவின் மனதில் இந்த வியாதி நீங்கி பிழைக்க முடியும் என்னும் நிச்சயமில்லை. அவன் தன் ஜீவனை குறித்து சந்தேகப்படுகிறான். மரித்து போவோமோ என்னும் பயம் அவனுக்குள் உண்டாயிற்று. கர்த்தரை விட்டு பிரிந்து போகிறவர்கள் மரண பயத்தை பற்றி கொள்வார்கள். அகசியா கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளிடத்தில் விசாரிக்க தன்னுடைய ஆட்களை அனுப்பவில்லை. அதற்கு பதிலாக எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் விசாரிப்பதற்கு தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறான். பாகால் சேபூப் என்னும் பெயருக்கு பூச்சியின் தேவன் அல்லது கொசுவின் தேவன் என்று பொருள். பாகால்கள் பல வடிவங்களில் விக்கிரகங்களாக இருக்கிறது. அவற்றில் பாகால் சேபூவும் ஒன்று. இது கொசுவின் வடிவத்தில் உள்ள ஒரு விக்கிரகம். பாகால் சேபுவை ஆராதிக்கிற பூஜாசாரிகள் கொசுக்களைப் போல ரீங்காரமிட்டு மந்திரம் ஓதுவார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் ஏராளமான கொசுக்கள் இருக்கிறது என்றும் அந்த கொசுக்களே ஜனங்களுக்கு வியாதிகளை கொடுக்கிறது என்றும் புறஜாதி ஜனங்கள் நம்புகிறார்கள். இதனால் வியாதி வந்தவர்கள் கொசுக்களின் தேவனாகிய பாகால் சேபூபின் கோவிலுக்கு போய் அதன் பூஜாசாரிகளிடத்தில் பரிகாரம் செய்வார்கள். எக்ரோனிலே பாகால் சேபூபுக்கென்று ஒரு கோவில் இருக்கிறது. அகசியா எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் விசாரிக்க தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறான். புதிய ஏற்பாட்டு காலத்தில் பிசாசுகளின் தலைவன் பெயல்சபூல் என்று அழைக்கப்படுகிறான். பரிசேயர் அதை கேட்டு இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்சபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். மத்தேயு 12:24. அகசியாவின் ஆட்கள் எக்ரோனின் தேவனிடத்தில் விசாரிக்கப் போகும்போது கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாயிற்று. எலியா அகசியாவின் ஆட்களை சந்திக்க வேண்டும். அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல வேண்டும். கர்த்தருடைய தூதன் திஸ்பியனாகிய எலியாவை நோக்கி, நீ எழுந்து சமாரியாவுடைய ராஜாவின் ஆட்களுக்கு எதிர்படப் போய் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள் என்றும், இதன் நிமித்தம் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவர்களுடைய சொல் என்றும் சொல்லுகிறார். அப்படியே எலியா போய் அகசியாவின் ஆட்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தருடைய தூதன் என்பவர் சாதாரண தூதனா அல்லது திருத்துவத்தில் ஒரு நபரா என்று தெளிவாக தெரியவில்லை.
ஆபிரகாம், மோசே ஆகியோருக்கும் மேலும் பல பரிசுத்தவான்களுக்கும் கர்த்தர் தம்மை தூதனாக வெளிப்படுத்தி இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறார். ஆனால் அகசியாவுக்கு தன்னுடைய தேசத்தில் இருக்கிற கர்த்தரை பற்றி தெரியவில்லை. அவன் இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்று நினைக்கிறான். அவன் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் விசாரிப்பதற்கு தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறான். எக்ரோன் பெலிஸ்தருடைய துன்மார்க்கமான பட்டணம். அஸ்தோத்தில் வேசிப்பிள்ளைகள் வாசம் பண்ணுவார்கள். நான் பெலிஸ்தரின் கர்வத்தை அழிப்பேன். அவனுடைய இரத்தத்தை அவன் வாயில் இருந்தும் அவனுடைய அருவருப்புகளை அவன் பல்லுகளின் நடுவில் இருந்தும் நீக்கி போடுவேன். அவனோ நம்முடைய தேவனுக்கென்று மீதியாக வைக்கப்பட்டு யூதாவிலே பிரபுவைப் போல இருப்பான். எக்ரோன் எபூசியனைப் போல இருப்பான். சகரியா 9:6-7. இஸ்ரவேல் ஜனத்தார் நீண்ட காலத்திற்கு முன்பாகவே பெலிஸ்தரின் பட்டணமாகிய எக்ரோனை அழித்து போட்டார்கள். ஆனால் இப்போதோ அகசியா எக்ரோனோடு புதிய உறவை உண்டு பண்ணுகிறான். அவன் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறான். ஆகாப் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையையும் விக்கிரகத்திற்கு கொடுக்கிறான். இது அகசியாவின் பாவங்களில் பிரதான பாவமாய் இருக்கிறது. எலியா கர்த்தருடைய நாமத்தினால் அகசியாவை கடிந்து கொள்கிறார். இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா நீங்கள் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபுவிடத்தில் விசாரிக்கப் போகிறீர்கள் என்று எலியா அகசியாவின் மீது குற்றம் சொல்லுகிறார். அகசியா இஸ்ரவேல் தேசத்திலேயே கர்த்தரிடத்தில் விசாரிக்கலாம். அகசியா கர்த்தருடைய தெய்வீக வார்த்தைகளை தன் தேசத்திலேயே பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அகசியாவோ இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்று நினைக்கிறான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அகசியாவுக்கு தேவனாக தெரியவில்லை. அகசியா கர்த்தரை கனம் பண்ணாமல் விக்கிரகங்களை கனம் பண்ணுகிறான். அவன் கர்த்தரிடத்தில் விசாரியாமல் எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் விசாரிக்கிறான். இதனால் கர்த்தருடைய கோபமும் நியாய தீர்ப்பும் அகசியாவுக்கு விரோதமாய் வருகிறது. அகசியா இப்போது வியாதிப்பட்டு கட்டிலிலே படுத்திருக்கிறான். இந்த வியாதி நீங்கி பிழைப்பேனா என்று எக்ரோனின் தேவனிடத்தில் விசாரிப்பதற்கு அகசியா தன்னுடைய ஆட்களை அனுப்பினான். அகசியாவின் கேள்விக்கு எக்ரோனின் தேவன் பதில் சொல்லாது. பாகால் சேபுவுக்கு ஜீவன் இல்லை. அது ஒரு விக்கிரகம். அதற்கு காது இருந்தாலும் அது கேட்காது. அதற்கு வாய் இருந்தாலும் அது பேசாது. பாகால் சேபூல் அகசியாவின் விசாரிப்புக்கு பிரதியுத்தரம் சொல்லாது. கர்த்தர் ஜீவன் உள்ளவர். நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்பாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர். அகசியா பாகால் சேபூபிடத்திலிருந்து பிரதியுத்தரம் எதிர்பார்க்கிறான். ஆனால் கர்த்தர் அகசியாவுக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறார். இதன் நிமித்தம் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை எலியாவின் மூலமாய் உண்டாயிற்று. எலியா அகசியாவின் ஆட்களிடம் கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக சொல்லுகிறார். நீ சாகவே சாவாய் என்பதை அவர்களுடைய சொல் என்று எலியா அகசியாவின் ஆட்களிடம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறார். அகசியா அனுப்பின ஆட்கள் எக்ரோனுக்கு போகவில்லை. எலியா அவர்களை வழியிலே சந்தித்து அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொன்னார். அகசியாவின் ஆட்களும் எலியாவை பார்த்த பின்பு எக்ரோனுக்கு போகாமல் அகசியாவினிடத்தில் திரும்ப வருகிறார்கள். அகசியாவின் ஆட்கள் தன்னிடத்தில் திரும்பி வந்தபோது அகசியா அவர்களை பார்த்து, நீங்கள் திரும்பி வந்தது என்ன என்று அவர்களிடத்தில் கேட்கிறான். அகசியாவின் மனுஷர் அவனுக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறார்கள். ஒரு மனுஷன் எங்களுக்கு எதிர்பட்டு வந்து, நீங்கள் உங்களை அனுப்பின ராஜாவினிடத்தில் திரும்பி போய், இஸ்ரவேலில் தேவன் இல்லையென்றா நீ எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் விசாரிக்கப் போகிறாய்? இதன் நிமித்தம் நீ ஏறின கட்டிலில் இருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை அவனோடே சொல்லுங்கள் என்றான் என்று அகசியாவின் ஆட்கள் அவனுக்கு பிரதியுத்தரம் சொல்லுகிறார்கள். அகசியாவின் தாயார் ஏசபேல் பாகாலை ஆராதித்தவள். பாகால் ஆராதனையில் பழக்கப்படுத்தி அவள் அகசியாவை வளர்த்திருக்கிறாள். ஆகையினால் அகசியா கர்த்தரை முழுவதுமாக மறந்து விடுகிறான். ஏசபேல் பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு தன்னுடைய பந்தியில் போஜனம் கொடுத்தாள். அகசியாவும் பாகாலை ஆராதித்து வருகிறான். கர்த்தருடைய வல்லமையை பற்றி அகசியா எலியா மூலமாக கேள்விப்பட்டிருந்த போதிலும் அவன் தன்னுடைய மனதில் கர்த்தருக்கு இடம் தரவில்லை. பாகாலையே நம்புகிறான். தங்களுக்கு எதிர்ப்பட்டது யார் என்பது அகசியாவின் ஆட்களுக்கு தெரியவில்லை. ஆனால் அகசியாவுக்கு எலியாவை பற்றி நன்றாய் தெரியும்.
எலியாவின் நடை உடை பாவனை ஆகியவற்றை அகசியா நன்றாய் அறிந்திருக்கிறான். தன்னுடைய ஆட்களிடத்தில் எலியாதான் இந்த செய்தியை சொல்லியிருக்க வேண்டும் என்னும் சந்தேகம் அகசியாவின் மனதில் உண்டாயிற்று. அகசியா தன்னுடைய சந்தேகத்தை உறுதி பண்ண விரும்புகிறான். அகசியா தன் ஆட்களை நோக்கி, உங்களுக்கு எதிர்ப்பட்டு வந்து இந்த வார்த்தைகளை உங்களிடத்தில் சொன்ன மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்கிறான். அகசியாவின் ஆட்கள் அவனுக்கு பிரதியுத்தரமாக, அவன் மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டிக்கொண்டிருந்தான் என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அகசியா, அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று உறுதி பண்ணுகிறான். அகசியா தன் ஆட்களிடம் எலியாவை பற்றி விசாரிக்கிறான். எலியா மயிர் உடையை தரித்து வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டிக்கொண்டிருக்கிறார். தீர்க்கதரிசிகள் பொதுவாக இதுபோன்ற வஸ்திரங்களை அணிவது வழக்கம். எலியாவை பற்றி விசாரித்தவுடன் அகசியா அது எலியாதான் என்பதை புரிந்து கொள்கிறான். ஆகையினால் அவனுக்கு கர்த்தரை பற்றியும் தெரிந்திருக்க வேண்டும் என்பது தெளிவாகிறது. பாகால் சேபுவிடத்தில் விசாரித்து கேட்பது கர்த்தருக்கு எதிராக செய்யும் பாவம். அகசியா ஆகாபின் குமாரன். ஆகாப் உயிரோடு இருந்த காலத்தில் எலியா அவனுடைய அரண்மனைக்கு வந்திருக்கிறார். அப்போது ஆகாபின் குமாரனாகிய அகசியாவும் அந்த அரண்மனையில் இருந்திருக்க வேண்டும். அவன் எலியாவை மயிர் உடையை தரித்தவராகவும் வார்க்கச்சையை தன் அறையிலே கட்டி கொண்டவராகவும் பார்த்திருக்க வேண்டும். அகசியாவின் ஆட்கள் எலியாவின் வஸ்திரத்தை பற்றி சொன்னபோது அவன் திஸ்பியனாகிய எலியாதான் என்று அகசியா உறுதி பண்ணுகிறான்.